இத வந்து நம்ம ஸ்கார்ன்னு சொல்லலாம், மார்க்ன்னு சொல்லலாம், வடுன்னு சொல்லலாம், தழும்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து எதனால உருவாகுதுன்னா, முகப்பரு மறைந்த பிறகு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மென்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். PIH அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகப்பரு மறைஞ்ச இடத்துல ஒரு கரும்புள்ளி மாரி அந்த ஏரியா ஃபுல்லாவே கருப்பா மாற ஆரம்பிச்சுரும். இது மேக்ஸிமம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இத வந்து நம்போ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த ஸ்கார, இந்த தழும்ப நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அட்ரோபிக், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோபிக். அட்ரோபிக் அப்படின்னா என்னன்னா, இந்த தழும்பு வந்து அந்த முகப்பரு மறைஞ்ச பிறகு அந்த தழும்பு வந்து ஒரு குழிப்புண் மாரி ஆயிடுச்சு. தோல் உள்ளுக்குள்ளார குழி மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது அட்ரோபிக் அப்படின்னு அர்த்தம். அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெஸ்ட் மாரி, ஒரு புடைப்பு மாரி வெளிய வருது அப்படின்னு சொன்னா, பிம்பிள் மாரி வெளிய அந்த தழும்பே வெளிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஹைப்பர்ட்ரோபிக் அப்படின்னு சொல்றோம்.